4 பருவங்கள், அப்புறம் ராத்திரி பகல சேர்த்து மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. ராத்திரி பகல்னு அவங்கவங்க நேரத்தை அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா 4 பருவங்கள்லயும் ஒரு விஷயத்தை வச்சு வாக்குவாதம் நடந்துச்சு. அதுல யாரு சிறந்தவங்கன்னு. அப்புறம் அக்னி தேவன் சொன்னாரு, நான் தான் பெரியவன். அப்படி நான் இல்லாவிட்டால் பயிர்கள் பெருக்க முடியாது, மக்கள் சிரமப்படுவார்கள். இப்ப வந்தது குளிர்ந்த கால கடவுளோட முறை. இல்ல அண்ணா, என்னால எப்ப குளிர்காலம் ஏற்படுதோ அப்பதான் பயிர்கள் விளையுது. இந்திர தேவனால இது எல்லாத்தையும் பார்க்க முடியல. அப்புறம் அவரும் தன்னோட சக்திய காட்ட ஆரம்பிச்சாரு. அண்ணா, நான் மழையா பொழியறதால தான் பயிர்கள் எல்லாம் விளையுது. எல்லாருடைய சின்னவர் வருண தேவர். எல்லாரை விட குறைஞ்சவரா என்ன? அண்ணா, நான் சொல்லும் போதுதான் மேகங்கள் உருவாகுது, அப்புறம் மழை பெய்யுது, அப்புறம் பயிர்களும் விளையுது. எந்த பருவம் சிறந்ததுன்னு மக்களை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? அதனால 4 கடவுள்களும் விஜயநகருக்கு வந்தாங்க. பருவங்கள் ஏன் வெயில் காலம் தான் சிறந்தது, சிறுக சிறுக சேமிச்சு. எல்லாரும் கேட்டீங்களா? விஜயநகர வாசிகள் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு. ஒருத்தர் சொல்றதுல என்ன ஆயிட போதன்னா? நீங்க சொல்றதுதான் சரி. பாருங்க, வெயில் காலத்துல நிறைய மாம்பழங்கள் காய்க்குது, அதனால எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது. முடிவு தெரிஞ்சிடுச்சு. விஜயநகர வாசிகளுக்கு துணையா அக்னி தேவனை விட்டுட்டு மற்ற சகோதரர்கள் எல்லாம் புறப்பட்டாங்க. அடடா, எவ்வளவு வெயில் அடிக்குது, சிறுக சிறுக சேமிச்சு. என்னவோ நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்கு. அடடா, என் மாம்பழங்கள்லாம் காஞ்சி போய் இப்படி கீழே விழுதே. இந்த முறை இந்த வெயில் எனக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. அச்சச்சோ, வெயில், தண்ணி, யாராவது குடிக்க தண்ணி கொடுங்க. என்ன கொடுமையான வெயில் இது. இந்த வெயில் எப்ப குறையும்? அச்சோ, இந்த வெயில்னால என் பஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு. அட கடவுளே, எங்களை இந்த வெயில்ல இருந்து காப்பாத்து, மழைய கொடு. ஜனங்க உங்களை இல்லைன்னு என்னதான் விரும்புறாங்க, அதனால இவங்க வேண்டுதலை நான் கேட்டுதானே ஆகணும். அப்புறம் இந்திரதேவன் தன்னுடைய கருணைய பொழிஞ்சாரு. மழை வந்துடுச்சு. நல்ல வேலை, வெயில இருந்து முக்தி அடைஞ்சிட்டோம். சிறுக சிறுக சேமிச்சு. ஓ, மழைக்காலம் இல்லாத இந்த நேரத்துல மழை பெஞ்சு என்ன செல செய்ய விடாம பண்ணிடுச்சே. தேவைக்கு அதிகமான எந்த ஒரு விஷயமும் நல்லது கிடையாது. அது இந்த மாதிரி மழையா இருந்தாலும் சரி. அடடா அடடா, கடவுளே, ஏப்பா இப்படி சோதிக்கிற? சிறுக சிறுக சேமிச்சு. இதை விட குளிர்காலமே நல்லது. என்னோட பருத்தி நல்லா வியாபாரம் ஆகும். சரியா சொன்னீங்க. அப்புறம் என்கிட்டயும் நிறைய துணிமணிகளும் துவைக்கிறதுக்காக வரும். துவைச்சு குளிர்காலம் எப்ப வருமோ? அண்ணா, விஜயநகர மக்கள் உங்களை இல்ல என்னதான் விரும்புறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன? பனிக்கால கடவுள் மொத்த விஜயநகரத்தையும் தன்னோட குளிர்ந்த போர்வையை விரிச்சிட்டாரு. என்ன ஒரு பனிக்காலம் இது, சிறுக சிறுக சேமிச்சு. இதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். குளிர் காலத்துல பசி எடுக்கும், அப்புறம் என் அரிசியும் வியாபாரம் ஆகும். சிரோஜி அண்ணே, சீக்கிரமா இந்த கம்பளிய பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரம் ஆகும். இந்த முறை பனிக்காலம் ரொம்பவே கடுமையா இருக்கு. வெயில் காலம் அப்புறம் பொழியிற மழை காலத்தை விட இது நல்லா தானே இருக்கு. எல்லாரும் இதை கேட்டீங்களா? இது தண்ணியா இல்ல பனி கட்டியா? துவைச்சு என்னங்க கம்பளி பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்க? இதுல குளிர் அடங்கவே மாட்டேங்குதே. எந்த குளிர் நெருப்புனால போகலையோ அது கம்பளியால போயிடுமா?
இப்படி தினமும் கடையை திறந்து வச்சுக்கிட்டு யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? இந்த பனினால எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஜனங்க வைத்தியர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுவாங்களா இல்ல உங்க அரிசியை சாப்பிடுவாங்களா? அட சிறுக சேமிச்சு, இந்த பருவ காலம்லாம் சேர்ந்து என்ன மோசம் பண்ணிடுச்சிங்க. இந்த பனி என் நிலைமைய ரொம்பவே மோசமாக்கிடுச்சு. இத்தனை பேருக்கு நான் எப்படி மருந்து கொடுக்கறது? நாளைக்கு வாங்க. இவ்வளவு பனி கொட்டிக்கிட்டு இருக்கு, மருந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அட கடவுளே, என்ன காப்பாத்து. பனிக்கால தேவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இங்க அவருக்கும் சரியான மரியாதை இல்லைன்னு. இப்ப இருக்கிறது எல்லாரோட சிறியவர் வாயு தேவன். நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டீங்களா? நீங்க 3 பேருமே தேவையில்ல. விஜயநகர வாசிகளே, இப்ப என்னோட முறை. ஆஹா, என்ன ஒரு அருமையான காத்து, என்ன ஒரு வானிலை. துவைச்சு இன்னைக்கு துணி துவைக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அச்சோ, இல்ல, என்னோட துணிகள் துவைச்சு என்னோட துணிகள். அடடா, இது என்னடா போராத காலம். அடடா, என்னோட மரம். அட, என்ன யாராவது காப்பாத்துங்க. சிறுக சேமிச்சு, என்னோட அரிசி மூட்டை, என்னோட கடை. கடை, நீ மட்டும் எங்கப்பா தனியா போயிட்டு இருக்க? நானும் உன் கூட வரேன். வாயு தேவன் வந்ததுக்கு அப்புறம் கூட விஜயநகர மக்கள் சந்தோஷப்படல. மக்கள் இந்த பயங்கரத்தினால ரொம்ப சீக்கிரம் கை கோர்த்துக்கிட்டாங்க. குருஜி, நீங்க தான் ஏதாவது ஒரு யோசனை சொல்லணும். இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்ல. ஆனா கொஞ்ச நாளாவே இந்த பருவ காலங்கள் எங்களை மாத்தி ஒரு வழி பண்ணிடுச்சு. சிறுக சேமிச்சு. இந்த இயற்கை சீற்றத்தினால எனக்கும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. இது எதை குறிக்கிறது என்றால், கால தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வங்களா இருக்கிற அவங்க தானே யோசிக்கணும். அவங்க சண்டை போடுறதுனால எங்களுக்கு தானே பாதிப்பு. சண்டை எப்பவும் ஒருத்தரோட ஒருத்தர் தான் தான் சிறந்தவன் காட்டிக்கிறதுல ஏற்படுது. அப்படி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது இந்த மக்களுக்கு அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சிறந்தவங்களா தெரிய வேண்டாம், அவங்க ஒன்னா இருக்கணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த சண்டையே தீந்துடும். குருஜி சொன்னது கேட்ட 4 தேவர்களும் அவங்க தங்களோட தவற உணர ஆரம்பிச்சாங்க. அதுவும் உண்மைதான். மழையோட ஆனந்தத்தை வெயிலுக்கு அப்புறம் தானே உணர முடியும். மழையோட சேர்ந்ததுதான் பனி. வெயில்ல காத்து அடிச்சா நிம்மதி ஏற்படும். மழையில மேகங்களை நகர வைக்குது. அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மழை பெய்யணும்னு. அதுக்கப்புறமா காலநிலைகளோட அமைப்பு மாறவே இல்ல. சரி பசங்களா, இந்த ஸ்டோரி மூலமா என்ன பாடத்தை கத்துக்கிட்டீங்க? என்னன்னா அம்மா, வானிலை தான் இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறதே இல்லம்மா. அப்படி நடந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்புறம் வானிலையை நம்மளால ரசிக்க முடியாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media.